இந்த ஜென்மத்துல நான் நல்லது பண்ணா அடுத்த ஜென்மத்துல வந்து எனக்கு வந்து புண்ணியம் கிடைக்கும் அப்படின்றதுக்காக அவன் பண்ணல. 144 ப்ராஜெக்ட் 10 வருடங்களில். Unless otherwise we unite, nothing can be done. ஆனால் எங்களால் ஒரு கெட் டுகெதர் நடத்தணும்னாலே ஒரு பெரிய சவாலான ஒரு விஷயம். படித்து முடிச்சு இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, ஒரு தடவை 2 தடவை நடத்திருக்காங்க. அதுலேயும் ஒரு 30% வந்தாலே பெரிய அச்சீவ்மெண்ட் மாதிரி. என் கிளாஸ்மேட் இந்த என் ரூம்மேட் வெட்டுக்கிட்ட சொல்லுவோம் அடிக்கடி, டே நீ வலது கையில கூட என்ன அடிச்சிரு, இடது கையில அடிச்சிடாதா அப்படின்னு. 10 years is not a small period. 10 years is quite a long period for you all what you all have done. பசுமை நிறைந்த நினைவுகளில் இன்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் பாடலை. பறந்து செல்கிறோம் எந்த நாட்டில் எங்கு காண்போமோ என்று நாம் பறந்து செல்கிறோம் என்ற பாடல். ஆனால் நாங்கள் எங்கும் பறக்கவில்லை. 25 ஆண்டுகள், அதாவது 88 94 வரை சென்னை கால்நடை மருத்துவக்குழுவிலே படித்தவர்கள். 94 அப்படித்தான் பறந்தோம். ஆனால் மீண்டும் வந்தோம். மீண்டும் வந்து 88க்கு பிறகு 25 ஆண்டுகள் கழித்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்தோம். நாம் இந்த சமூகத்திற்கு நாம் மீண்டும் நம்மை படிக்க வைத்த இந்த சமூகம், ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு ஊரிலே சிலர் முதல் பட்டதாரியாக இருந்திருக்கலாம், சிலர் அதுவும் கிராமங்களிலிருந்து வந்து இப்பொழுதுதான் முதல் முறையாக ஆங்கில ஒரு வழிபாடத்தை எடுத்துக்கொள்பவர்களாக இருந்திருக்கிறார்கள். இப்படியெல்லாம் ஒரு பின்புலத்திலிருந்து வந்தவர்கள் 25 ஆண்டுகள் கழித்து நம்ம வந்து எவ்வளோ ஒரு மேலான ஒரு நிலைக்கு வந்திருக்கிறோம். அந்த சமுதாயத்தை நாம் எப்படி திருத்த போகிறோம், அதாவது இன்னும் செம்மையாக எப்படி செய்ய போகிறோம், யாருக்கெல்லாம் நம்மை போல யாருக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு விதத்தில் ஒரு நல்ல ஒரு சீரிய ஒரு வாழ்க்கையில் நாம் இல்லை, ஆனாலும் சாதிக்க வேண்டிய என்ற எண்ணம் இருக்கிறது. அப்படிப்பட்டவர்களை நாம் எப்படி மேலே எடுத்துக்கொள்ளப் போகிறோம், எப்படி எடுத்து வரப்போகிறோம், அவர்களுக்கு எப்படியான ஒரு அதிகார பகிர்வை நாம் தரப்போகிறோம், அந்த ஒரு நிலைக்கு அவர்களை எப்படி எடுத்து வரப்போகிறோம் என்று யோசிக்கின்ற ஒரு நேரத்தில் நாம் ஒரு அறக்கட்டளை ஆரம்பிப்போம். சங்க இலக்கியத்தில் சொல்லுவார்கள், ஆய் என்ற கடையேழு வள்ளல்ல ஒருத்தர் பேர் ஆய். நமக்கு பாரி ஓரிலாம் தெரியும். அந்த மாதிரி ஆய் அப்படின்றவனை பற்றி சொல்லும் போது அவன் வந்து எதுக்கு வந்து ஒரு நல்ல விஷயத்த செய்யறான், ஏன் வந்து ஒரு அறம் சார்ந்த விஷயத்த செய்யறான்னா இம்மை நோக்கி மறுமை நோக்கி அல்ல. இந்த ஜென்மத்துல நான் நல்லது பண்ணா அடுத்த ஜென்மத்துல வந்து எனக்கு வந்து புண்ணியம் கிடைக்கும் அப்படின்றதுக்காக அவன் பண்ணல. நான் செய்யணும், நான் செய்யக்கூடிய நிலையில் இருக்கிறேன், கீழே இருப்பவர்களை மேலே எடுத்துக்கொண்ட வர வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல இருக்கிறேன். ஸோ இதை போல நாமும் வந்து நம்ம 25 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம், நம்ம மேல வந்திருக்கிறோம். அதை போல என்னுடைய சமுதாயத்தை நான் எடுத்துக்கொண்டு வரணும். ஸோ வி ஹாவ் டு கிவ் பேக் டு அவர் சொசைட்டி அப்படின்ற ஒரு எண்ணத்திலே நாங்கள் இந்த ட்ரஸ்ட்டை வந்து 2012 நாங்கள் நினைச்சோம் ஆரம்பிக்கணும் அப்படின்ட்டு. ஆரம்பிக்கிற நேரம் எப்படின்னா கடைசியில் 2013 யோசிச்சு 2015 அக்டோபர் மாதத்தில் ஒரு ட்ரஸ்ட் சென்னையில் ஆரம்பித்தோம். அதனுடைய தொடக்கத்திலிருந்து முதலிலே வந்து முதல் ஆண்டு நிறைவு விழா கூட நாங்கள் கால்நடை மருத்துவக் கல்லூரியில் செய்தோம், கொண்டாடி இருந்தோம். அங்கே சிறிய ஒரு ட்ரஸ்டாக ஆரம்பித்து வருஷம் வந்து ஒரு 4-5 ப்ரோக்ராம்ஸ் அப்படி பண்ணி பல்வேறு விதமான ப்ரோக்ராம்ஸ்.
மாடுகளுக்கு அதுவும் வந்து ஃபர்டிலிட்டி இல்லைன்னா ஃபர்டிலிட்டி அதை இம்ப்ரூவ் பண்ணணும். அவங்களுடைய மாட்டினுடைய கால்நடைகளினுடைய ஹெல்த் கேம்ப்ஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறது, ஃபார்மர்ஸ்க்கான சில அவேர்னஸ் கேம்பெயின்ஸ், ரேபீஸ் ரிலேட்டட் அது மாதிரியான ப்ரோக்ராம்ஸ், இப்படிலாம் பார்க்கும்போது மான்சூனுக்கு எப்படி மேனேஜ் பண்ணணும், இப்படி பல்விதமான ப்ரோக்ராம்ஸ். அப்படி இருக்கும்போது ஹியூமன் சைடில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னும் போது ஹியூமன் சைட்லேயும் வந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ் இந்த மாதிரி ஐ கிளினிக்ஸ், ஐ கேம்ப்ஸ், ஹோமியோபதி கேம்ப்ஸ், அப்புறம் வந்து ட்ரைபல் ஏரியாஸில் வந்து அவங்களுக்கு இன்னும் வந்து அக்சசபிலிட்டி இல்லை அப்படின்ற போது அவங்களுக்கு எஜுகேஷனல் மெட்டீரியல் எடுத்துகிட்டு போகணும். இது போக வந்து படிக்கவே முடியாமல் இருக்கிறவங்கள வந்து அல்லது சேர்ந்துட்டு அவங்க வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து தே ஹவ் டு கம் பேக், நம்ம எங்கே ட்ராப் அவுட் ஆகிடும்ன்ற ஒரு ஸ்டேஜில் இல்லை, அவர்கள் படிக்க வேண்டும். படிப்பது ஒன்று தான், கல்வி ஒன்று தான் நமக்கு ஆயுதம். அதுதான் நம்மை வந்து எல்லோரும் சமம் என்ற ஒரு நிலைக்கு, பிறப்பால் எல்லோரும் ஒரு சமம் என்ற நிலை என்றது இல்லை என்றாலும் கூட பிறப்பால் அந்த சமத்தை நாம் அடைய வேண்டும் என்றால் கல்வி ஒன்றுதான் நமக்கான வழி. அப்படின்றதுனால கல்வி மேம்பாடு என்பதை ஒரு முக்கியமான ஒரு குறிக்கோளாக வைத்துக் கொண்டிருக்கிறோம். எல்லா விஷயங்களிலுமே எம்பவர்மெண்ட் என்பதே எங்களுடைய மெயின் ஃபிலாசபியாக நாங்கள் வச்சுட்டு நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம். இதில் வந்து பின்னாடி வரக்கூடிய விஜில் வந்து டீட்டெயில்ஸ்லாம் சொல்லுவார். நாங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துல என்னுடைய வீடு வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸாக ரிஜிஸ்டர்ட் ஆஃபீஸாக இருந்தாலும் எங்களுடைய செயல்கள் என்பது எல்லோரும் தமிழ்நாடு அல்லது இந்தியா ஃபுல்லும் சுற்றி இருக்கக்கூடிய, இன்னும் சொல்ல போனால் யூரோப், அமெரிக்கா, அங்கே இருக்கக்கூடிய சவுத் ஈஸ்ட் ஏஷியா, அங்கே இருக்கக்கூடிய என்னோட நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து தான் இந்த செயலை செய்து கொண்டிருக்கிறோம். 10 வருடமாக 144 ப்ராஜெக்ட்ஸ் நாங்கள் செய்திருக்கிறோம். இன்னும் கூட நாங்கள் செய்ய வேண்டும் என்று உங்கள் எல்லோருக்கும் சொல்லி, நீங்களும் எங்களை வாழ்த்தி வந்திருப்பவர்களும் ஏதுவாக நாங்கள் இன்னும் மென்மேலும் 100 ஆண்டுகள், அப்படி கணக்கில் அடங்காத ஆண்டுகள் நாங்கள் மென்மேலும் செய்ய வேண்டும் என்று நீங்களும் அதற்கான வழிமுறைகளை எங்களுக்கு எடுத்து சொல்லி உதவ வேண்டும் என்று கூறி மீண்டும் அனைவருக்கும் வரவேற்பினை நல்கி அமைகிறேன். நன்றி, வணக்கம். 10 வருடங்களில் 144 ப்ராஜெக்ட். என்னை பொறுத்தவரை இது ஒரு பெரிய சாதனை. எனக்கு என்னவோ அது வந்து ஒரு ஆஸ்கார் அவார்டு கிடைச்ச மாதிரி இருக்குது. 144 ப்ராஜெக்ட் 10 வருடங்களில். நம்ம எல்லாருமே வந்து டெய்லி ஏதோ ஒரு விதமாக நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ யாருக்காவது ஒரு உதவி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். தனியாக செய்யும் போது வந்து நம்ம வந்து சிலருக்கு தான் உதவி செய்ய முடியுது, சிறிய அளவில் செய்ய முடியுது. ஆனால் நாங்கள் எங்கள் காலேஜில் படித்த எங்கள் கல்லூரி மாணவர்கள், என்னோட நண்பர்கள் 81 பேர் இந்த ட்ரஸ்ட்டில் எல்லாம் ஜாயின் பண்ணி ஒரு ட்ரஸ்ட்டு உருவாக்கி அதை முறைப்படி பதிவு செய்து நாங்கள் வந்து பல ப்ராஜெக்ட்ஸு பெரிய அளவில் செஞ்சுருக்கிறோம். மன நிறைவோடு செஞ்சுருக்கோங்கிறத பதிவு செய்ய நான் கடமைப்பட்டிருக்கிறேன். எங்கள் ப்ராஜெக்ட் வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திரா, மகாராஷ்டிரா, டெல்லி எல்லா இடத்துலையுமே ஹரிக்கேன் வெட்ஸ் நாங்கள் எங்கெங்கே இருக்கிறோமோ, எங்கள் ஃபேமிலி ஹரிக்கேன் வெட்ஸ் ஃபேமிலி எங்கெங்கே இருக்கிறோமோ எல்லாருக்குமே நாங்கள் இந்த ப்ராஜெக்ட்ஸில் வந்து இன்வால்வ் ஆகி முழு மனதோடு நாங்கள் பண்ணுறோம். ஒரு ப்ராஜெக்ட் ப்ரொப்போசல் எங்கள்கிட்ட வந்த உடனே அதை வந்து ஃபஸ்ட்டு எங்கள் கோர் கமிட்டியில் வந்து வச்சு அப்ரூவல் வாங்கினோம். அதோட உண்மை தன்மை என்னன்னு நாங்கள் வந்து எல்லோரும் டிஸ்கஸ் பண்ணி கோர் கமிட்டியில் அப்ரூவல் வாங்கின உடனே தான் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். எங்கள் ப்ராஜெக்ட் 144 முக்கியமானது வந்து விமன் எம்பவர்மெண்ட். அதை எடுத்துக்கிட்டோன்னா நம்ம வந்து நிறைய பேருக்கு சூயிங் மிஷின் வாங்கி கொடுத்துருக்குறோம். அடுத்து வந்து கறவை பசு கொடுத்துருக்குறோம். அடுத்து வந்து எம்ப்ராய்டரி ஒர்க்கு சிதம்பரத்தில் டாக்டர் விஜில் தலைமையில் ஒரு பேட்சாக 2 பேட்சாக விஜில் 3 பேட்ச். அது வந்து வெரி வெரி சக்ஸஸ்ஃபுல் ப்ரோக்ராம். எங்களோட இதில் வந்து ஹைலைட்டே இது தான் நினைக்கிறேன், விஜில் பண்ண அந்த ப்ராஜெக்ட். அதில் பங்கெடுத்த வந்து நிறைய பேர் இங்கே வந்திருக்கிறாங்க. அதில் ஒரு சின்ன பொண்ணு வந்து அந்த ஆரி ஒர்க் பண்ணி வந்து அதில் நிறைய சம்பாதிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸ்கூலுக்கு போனால் கூட ஷீஸ் ஏர்னிங் பார்ட் டைம் ஜாபாக பண்ணி அவங்க ஏர்ன் பண்ணுறாங்க. அதில் வந்து நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம். அடுத்து வந்து எஜுகேஷனல் அசிஸ்டன்ஸ். நாங்கள் வந்து ஸ்கூல் சில்ட்ரன், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூல்னு எடுத்துக்கிட்டால் நான் படித்த ஸ்கூலுக்கே நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ணோம். அது வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. குற்றாலத்தில் நான் படித்த டிகேடி கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அங்கே நாங்கள் ஒரு லைப்ரரி வேறு எஸ்டாப்ளிஷ் பண்ணி கொடுத்தோம். அது ஒரு மிகப்பெரிய பெருமை எனக்கு.
அடுத்து வந்து ஸ்டூடெண்ட்ஸ்னு எடுத்துக்கிட்டால் மெட்ராஸ் வெட்டனரி காலேஜ் சாருக்கு தெரியும், ரிஷப் சார் தெரியும். நாங்கள் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மெட்ராஸ் வெட்டனரி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, மெட்ராஸ் வெட்டனரி காலேஜ்னு சொல்கிறத விட டானுவாஸில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸு, அடுத்து வந்து நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் படிக்க வைக்கிறோம், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பண்ணுறவங்கள படிக்க வைக்கிறோம். இதெல்லாம் வந்து எங்களோட ப்ரோக்ராமில் ஒன்று. அடுத்து வந்து லைஃப் ஸ்டாக் ஹெல்த் கேம்ப் நடத்துகிறோம், ஐ கேம்ப், ட்ரைனிங் ப்ரோக்ராம் நடத்துகிறோம், டிசாஸ்டர் மிட்டிகேஷன். இது வந்து கடலூர் ஃப்ளட்டில் ஆரம்பித்தோம் நாங்கள். அடுத்து வந்து கஜா சைக்ளோன்னா நிறைய பேருக்கு தென்னங்கன்று கொடுத்து இப்போ அது வந்து இளநீர் கொடுக்குது, தேங்காய் கொடுக்குதுன்னு சொல்லும் போது நாங்கள் அதில் ரொம்ப பெருமைப்படுறோம். எங்கள் ப்ராஜெக்ட் வந்து 144 ப்ராஜெக்ட் பண்ணாலும் during 2024-25 60% of the project வந்து were supported by Tirumala Dairy Private Limited. First of all, I thank the director milk collection Dr. Bhaskar Sethupathi. அது எங்களோட நண்பர், ஹரிகேன் வெட்ஸ் ஃபேமிலியை சேர்ந்தவர். அடுத்து வந்து என்னோட நண்பர், மிக நெருங்கிய நண்பர். அவர் வந்து எவ்வளோ பெரிய பதவியில் இருந்தாலும், எவ்வளோ பிஸி ஷெடியூலில் இருந்தாலும் எங்கள் ஹரிகேன் வெட்ஸ் ஃபேமிலிக்காக வேண்டி, ட்ரஸ்ட்டுக்காக வேண்டி தனி நேரம் ஒதுக்கி எங்களை வழிநடத்தி எங்களை அரவணைத்து செல்லும் இந்த ட்ரஸ்டோட ஃபவுண்டர் என் நண்பர் கேபி ஆனந்த் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து வந்து எவ்வளோ ட்ரஸ்ட் ஆக்டிவிட்டீஸ் பண்ணாலும் அதை டாக்குமெண்டேஷன் பண்ணணும். டாக்குமெண்டேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ரொம்ப கஷ்டமான ஜாப் அது. எங்கள் ட்ரஸ்ட்டை பொறுத்தளவுக்கு டாக்குமெண்டேஷன் எல்லாம் பர்ஃபெக்டாக பண்ணுறவர் டாக்டர் விஜில் அன்பையா. அக்கார்டிங் டு மை ஒப்பீனியன், டாக்டர் விஜில் அன்பையா வந்து எங்களோட ட்ரஸ்ட்டோட பில்லர் ஆஃப் அவர் ட்ரஸ்ட் தான் டாக்டர் விஜில் அன்பையா. அடுத்து என்னை பொறுத்தளவில் ஒரு கடந்த 1 வருடமாக என்கிட்ட வர எந்த ப்ராஜெக்ட் ப்ரப்போசல்னாலும் நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபோனில் கான்டாக்ட் பண்ணுறது 3 பேர். டாக்டர் PR நிஷா, ப்ரொஃபஸர், மெட்ராஸ் வெட்டனரி காலேஜ். டாக்டர் ரிச்சர்ட் சர்ஜில், ப்ரொஃபஸர், மெட்ராஸ் வெட்டனரி காலேஜ். 3வது வந்து டாக்டர் விஜில் அன்பையா. எல்லாரும் என்னோட ஒத்த கருத்து உள்ளவர்கள், பாசிட்டிவ் அப்ரோச். என்னோட எல்லா ப்ராஜெக்ட்டுக்கும் ஒரு சிரித்த முகத்தோட எல்லாத்துக்கும் வழி நடத்துகிறவங்க டாக்டர் PR நிஷா, என்னோட நெருங்கிய தோழி, காலேஜ்லேருந்து. ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு டாக்டர் PR நிஷா. அடுத்து இந்த தருணத்தில் வந்து நான் முக்கியமாக நினைவு கூறுறது என் நண்பர். அவர் வந்து மிக நல்ல மனிதர், சிறந்த மனிதர், சிறந்த உழைப்பாளி. பிஸ்னஸில் வந்து பல சிகரங்களை தொட்டவர், கடின உழைப்பாளி. எங்கள் ஹரிகேன் வெட்ஸ் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டில் எல்லோருக்கும் பிடித்தவர், நிறைய உதவி செய்தவர், தமிழ் பற்று உள்ளவர். இருந்தாலும் மறைந்தாலும் பெயர் சொல்ல வேண்டும், இவர் போல் யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்ற வாசகத்துக்கு சொந்தக்காரர், தமிழ் பற்று உடையவர், அந்திமலை நிறுவனர், ஆசிரியர் டாக்டர் இளங்கோவன் வழி நடத்திலும் எங்களோட சேர்ந்து, இன்னும் அவர் என்னோடய சேர்ந்து, எங்கள் ட்ரஸ்டோட சேர்ந்து எங்களை வழி நடத்தி இன்னும் பல உயரத்தில் பல சிகரங்களை நாங்கள் எட்டுவதற்கு அவரோட ஆசி வேண்டும் என்று கூறி, மற்றும் எங்களோட ட்ரஸ்ட்டுக்கு நிறைய டோனர்ஸ், எங்கள் ட்ரஸ்ட்டு மெம்பர்ஸ் மட்டும் இல்லாமல் வெளியிலிருந்து எனக்கு நிறைய உதவி வழங்கிய அத்தனை டோனர்ஸ்க்கும் நன்றி கூறி, வாய்ப்பளித்த உங்களுக்கும் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Mr. Vanagamudi, Dr. Asha Rajani, my dear friend Anand and his batchmates who are organizing this program in a grand scale. I really feel jealous of this team, and all the dignitaries who are sitting here must also be feeling that, we as individuals, we try to do so many things, but the unity and organizing together makes lots of difference. That's what you could able to show it to all of us. I am a kind of a social animal. I love to get involved in anything wherever I see. I could able to see that I really feel jealous of the veterinarians also. Some of the illustrious people I could able to name. One is Dr. C.A. Gopalakrishnan. He was our professor when I was in agriculture college. He used to take animal husbandry. I think all of us, we loved him because when we joined in the first year, he walked onto the stage for something. The whole auditorium was cheering up for him. I don't know whatever the reason. That's the leadership quality we could able to get from such personality. Then later we realized how he was
able to inspire us. One day in the hostel, we were sitting in the night around 1 o'clock or 2 o'clock. We were just gossiping and talking about something in the first room in Maria Kulanda Illam, Dr. Maria Kulanda Illam. That is just adjacent to the animal husbandry department. Dr. C.A. Gopalakrishnan and some of his assistants were doing some surgery to a pig. I think some delivery issue. Suddenly he sent the peon to summon us there to that lab, when he was doing cesarean. He started explaining the entire anatomy of the pig and, so that's the kind of a commitment. In the night, 2 o'clock, he is explaining a few of the students, what's happening inside and how he could able to, he is showing the piglets are being taken out and all those things. Such a wonderful human being. And we wanted to go because we were representing the college in some of the sports events. So we wanted to take permission from the animal husbandry department. Those days, this trimester system, it's attendance is very strict. So when we went there, he was missing there. He was sitting in the stadium, he went ahead and the peon was saying that, sir, நீங்கெல்லாம் போங்க தம்பி, நீங்கெல்லாம் போங்க போய் விளையாடுங்க, உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, சார் எங்ககிட்ட சொல்லிட்டு போயிட்டாரு, நீங்களும் போங்க அப்படின்னு சொல்லிட்டு. So that is how he was a leader and establishing very good principles. Even those days, he used to talk about civil services. He was talking about preparing for UPSC exam and just encouraging the students. That seeded us at that point of time. And the second person is Dr. Asha Rajani, and I had an opportunity to meet her some years before, and she had overcome all her illness, showing her resilience and the stubbornness to fight against all the evils which are coming to the human beings every now and then. And she stayed very strong and she overcome this. And she is one of the most respected personalities among the runners, the sportsmen nowadays. So I really feel very proud of you. And also my friend Anand, being in audit and accounts department, there everything is wrong. I think Swaran Singh sir can able to tell that how audit people can question others. The same questions come to us also, because founding and trust being in audit department is not an easy job. I am waiting to retire. After that, I will start because the questions keep coming. I am sure Anand must have received so many number of questions and you must have given a big documentation for all these things. So that's an additional work we need to do. But with all this perseverance, Anand could able to carry through and he could able to. And there will be complaints also because for any small thing, somebody will be there. It's a big department, you can't make everybody happy. And not only in administration, but also in any other senior position, somebody will fire a bullet in the name of something which is we are associated with. That's all, you have finished. Then after that, queries after queries will come. Luckily, if you have somebody who is understanding the whole process, who can able to have a big view, they will not bother. But somebody who is nitpicking, like as we do in the audit department, sometimes, we don't do it at our level. We always see the big picture, but many times it may happen that one suffers continuously by way of replying and so on. Okay, so this is a really wonderful moment for me to be here and address you. I find there are lots of interesting activities have been carried out in the last 10 years. I congratulate the entire team for all these things and all the initiatives which you remotely carry out all these things. The cloud methodology, that's a very good thing. And being a director of EDI, I also never knew EDI, there is an institute like this. After joining only, I could able to understand that, it can perform so much. And we are also doing the empowering activity through entrepreneurship development program. This institute was created in 2001. The then Chief Minister of Tamil Nadu, Dr. Kalaignar, has created this institute primarily to benefit
and train the beneficiaries of the government departments, social welfare department, Adi Dravida welfare department. You train these beneficiaries who are getting subsidies and loans and so on entrepreneurship development program, how to set up a business, what are the basic fundamentals when you set up a business entity, and how to professionalize these activities. So this is what is happening. In 2016 and 17, they made this institute as a center of excellence for the innovation also. So it has become Entrepreneurship and Innovation Institute. We run various programs, and in fact, I wanted to just suggest that, we have recently, in the current year, we have SBEDP, Skill-Based Entrepreneurship Development Program, launched by the government. Honorable Minister has launched it in the last year, just a few months before, wherein we give the training programs. We conduct the trainings through the training partners. The training partners can be an NGO. Almost all over the state, this program is going on. And we are also doing the similar thing. You can combine with us, and immediately we can start a few programs wherever you want. Again, this RE program is also being conducted. I think Mr. Kumar can guide from our audit department. He has set up some, I think his trust is also doing very well like this. And we had organized in his village, and it was a very successful program. So basically, we need to empower the people. How do we empower the people? Tamil Nadu is one of the very progressive state, and Kerala is also equally very good. In India, these two states have done wonderfully well. After independence also, we have grown very big, particularly on education. But this has not come so easily. Last 100 years, we have been fighting for equality. The concept of samatvam and this rational thinking, Pagutarivu, these two things has lifted these two states little above the other states. Even though there are excellent brains, hardworking people everywhere, but we could able to do it very well. And on education, but still a long way to go. We have to come out of so many other negativities which we are facing in our society. That has to be changed through such organizations like Hurricane WIT. We are not only empowering people, we are also educating people. The most importantly, what we need to do is character building for the young generation. That is very, very important. We are seeing lots of aberrations now and then in our society, because we always believe that the government has to do everything. And some people will always believe that whatever government is doing is wrong. Both ways we make, one side we will say government has to do, on the other side we will say whatever government is doing is wrong. But there is a society. The society has got a bigger responsibility. We all should think, we all should tell the people, the students particularly, that the personal safety is the responsibility of the individual. This is what the Western countries teach. The young students, the children at the school level itself, very young age, they create an awareness among the students and the children that your personal responsibility and safety is your own responsibility. That is a very fundamental thing. But unfortunately, in our education, we are focused only on academics. And we don't go in for the rounded kind of a personality development. That is the basic problem we have. In my college, I was considered to be a very poor student. But when I went to Cochin University, I was a better student. I was a good student. I got GATE score 99.98 and I joined CEG. But whereas I can't even get the eligibility in eligibility for going for a master's degree in agriculture. So this is how things are there, because our assessments are completely subjective. But anyway, so with all these things, our experience, we all have wonderful experience, and we have very learned people, particularly the veterinarians. You work in almost all the places, and you have such a broad spectrum understanding about life, particularly not only human beings but also animals.
we never thought animal life could be something very important. You know, I realized I hail from an agriculture family. We used to have mules, we used to have cattle, we used to have goats in my village, and every day we used to feed fodder. I mean, we means somebody will come and feed. In some rare occasions, my village is a hilly village, and many times it's very cold, and when it's raining, you have lots of difficulty. If you don't feed the animal on the night, it will be raining. My mother and father used to go. Sometimes, if my father is not there, I have to go. And I was a school student. I refused to go. I will say that no, I will not go. It's very dark and I can't go. My mother used to say, it's a kid. You have to feed them. So that is how we started loving our animals. And many times, you know, like nowadays, then later, Anand used to be our veterinarian for anything and everything. You know, we used to have a pet. I used to consult, and my wife also used to keep calling him and asking him medicine. I don't know what kind of a medicine he gave, but somewhere, you know, we have to find out another veterinarian to get a good medicine. To double check what Anand is giving is right or not. So this is how we used to do. Even last week also I called up and I sent some photographs of one animal which is loitering around my farm and which is suffering quite a lot. And he gave some medicine, but I'm here to act on that. But I really feel sorry, it's hurting me. Must be here, I'm sure. So, but then the cumbersome and the complexity in executing these programs with the animal is very. We also have a veterinarian in my village. He keeps coming occasionally, and I felt that he is not passionate about those animals. And I had seen many veterinarians. They are so passionate about animals and they take care of them. But some of them are very rude to the animals. I mean, that is again is a reality. I had to tell you. In any case, you know, you have done a wonderful job, Anand, and your team. And with this kind of crowd assembling, all learned people, youngsters, with lots of enthusiasm, you are all doing a wonderful job. I really feel jealous of it. I will also set up something. If not, at least a few friends of mine will join me, and we will do a wonderful job taking a learning from you. Unless otherwise we unite, nothing can be done. Today, every aberrations in the society, it is because it's happening because the unity is not there among the people. There is something wrong going to happen. Yesterday, you must have seen that one girl, a film actor, she is being questioned by some bully in a very abusive manner. How can all the people keeping quiet there? This is the problem. I always used to get into trouble by way of getting involved in all these kind of outside activities, and lots of complaints go to CAG's office. Anywhere, wherever you are, you get into something like this because one cannot tolerate this kind of a thing. As a society, we make ourselves miserable. We only look at people suffering and just walk away. Only unity. When we all join together. I remember those days in schools, in my place, Periyakulam, when you walk around, if some new fellow comes, they will ask, Thambi, enga poringa? What is that you want? Why are you loitering around this side? They will ask. Today, nobody asks. Even if somebody comes with a weapon, nobody says, everybody just closes the door. That is the kind of a society we are living. There is a social responsibility that has to come through efforts like this. I congratulate all of you once again for such a wonderful efforts you have made. You are not only building the nation. எல்லாருமே தேசபக்தி பற்றி ரொம்ப பெருமையாக சொல்லுவாங்க. இதுதான் தேசம். இந்த மாதிரி சின்ன சின்ன உதவிகளை நம்ம செய்யும்போது நம்ம ஒரு தேசத்திற்கு நம்ம செய்யக்கூடிய உதவியாக இருக்கும். நம்ம போய் சியாச்சின் கிளேசியர்லேயோ இல்லை இங்கே கார்கில்லையோ போய் சண்டை போடுறது நம்ம வேலை கிடையாது. அது நம்ம சிப்பாய்ஸ் இருக்காங்க, அவங்க செய்வாங்க. பட் நம்ம வேலையை சரியான முறையில் நம்ம சமுதாயத்துக்கு செய்ய வேண்டியதை சிறப்பாக செஞ்சாலே நாம் சாதிப்போம். ஜெய்ஹிந்த். தேங்க்யூ வெரி மச். நான் 1989-90 பேட்ச், அந்த ஹரிகேன் வெட்ஸுக்கு அடுத்த பேட்ச். ஆனால் எங்களால் ஒரு கெட் டுகெதர் நடத்தணுன்னாலே ஒரு பெரிய சவாலான ஒரு விஷயம். படித்து முடிச்சு இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, ஒரு தடவை 2 தடவை நடத்திருக்காங்க. அதுலேயும் ஒரு
30% வந்தாலே பெரிய அச்சீவ்மெண்ட் மாதிரி இருக்கும். ஆனால் 10 வருடங்களா சாதாரணமாக இல்லாமல் நிறைய நினைவுகளோடு, நிறைய சமுதாய கண்ணோடு நல்ல விஷயங்களை செஞ்சுட்டு இருக்கிற சீனியர்களுக்கு என்னோட முதல் நன்றி. விஜில் சார்ட்ட இருந்து ஃபோன் வந்துருச்சுன்னா நான் என்னைக்கும் நோன்னு சொல்ல மாட்டேன். ஹரிகேன் வெட்ஸ் சம்மந்தமாக கண்டிப்பாக நல்லது தான் செய்வாங்க. அதே மாதிரி ஆனந்த் சார் யாருமே தொந்தரவு பண்ண மாட்டார். ஏன்னா இந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து இந்த பேட்சில் பார்த்தீங்கன்னா எல்லா துறையிலையுமே இருக்கிறாங்க. சிவில் சர்வீஸில் இருக்கிறாங்க, யூனிவர்சிட்டியில் இருக்கிறாங்க, அனிமல் ஹஸ்பண்ட்ரி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறாங்க, இண்டஸ்ட்ரியில் இருக்கிறாங்க. பிறகு இளங்கோ சார் மாதிரி இலக்கியத்திலையும் இருக்கிறாங்க. அவர் இண்டஸ்ட்ரியில் இருந்தாலும் அவரை இலக்கிய சார்ந்த ஒரு மனிதராக தான் எல்லாரும் பார்க்குறோம் நாங்கள். இதில் வந்து சிவில் சர்வீஸில் இருக்கிறதுலையும் வந்து டவுன் டு எர்த் யாருன்னா எங்களுக்கு தெரிஞ்சு ஆனந்த் சார். பிறகு ஏற்கனவே சார் சொன்னாங்க, அம்பலம் ஆனந்த் சார் சொல்லும்போது, ஆடிட்னா அவங்களுக்கு ஒரு விதமான ஒரு பயம் இருக்கும், எங்களுக்கு ஏஜி ஆடிட்னா இன்னொரு விதமான ஒரு கலக்கமாக இருக்கும். இந்த இரண்டுக்கும் பாலமாகவும் சார் இருந்திருக்கிறார் எங்களுக்கு. ஆனந்த் சார் வந்து ஈஸிலி அப்ரோச்சபிள். ஏதாவது கஷ்டங்கள் இருந்தாலும் எங்கள் பல்கலைக்கழகத்துலேருந்து நேராக அவர்கிட்ட ஓடி வந்து என்ன செய்யணுங்கிறத தெரிஞ்சுக்குவாங்க. எனக்கும் இந்த பேட்சுக்கும் வந்து அறியாமலே நிறைய தொடர்புகள் இருக்குது. திருநெல்வேலியில் கிளினிக் போகும்போது பிரேம்குமார்னு ஒரு சார் இதே பேட்சில் இருந்தான். மாரியப்பன் சார் இருந்தாங்க. பிறகு இளங்கோ சார். பிறகு இண்டஸ்ட்ரிக்கு போன பிறகும் இந்த பேட்சில் இருந்தால் ஒருத்தருக்கு இண்டஸ்ட்ரின்னு என்னன்னு எனக்கு சொல்லி கொடுத்தாரு. எம்ஏஎஸ்சி படித்தா பத்தாது, தொழில் எப்படின்னு கற்றுக்கணும்னு சொல்லி கொடுத்தது செந்தூர் பாண்டியன் ஒருத்தர். இருக்கிறாரான்னு தெரில, நீங்களும் தேடிட்டு இருக்கீங்களா சார்? அவர் மெடக்கில் தான் இருக்கிறாரு. மெடக் அங்கே தான் இருக்கிறார். ஆந்திராவில் விஏஎஸ் இருந்தார், இப்போ ஏடி ஆகிட்டார்னு நினைக்கிறேன். அவர் தான் இண்டஸ்ட்ரின்னு என்னன்னு எங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு. ஆனால் ரொம்ப நகைச்சுவையாக சொல்லி தருவார். அதுக்கப்புறம் என்னோடய ரொம்ப நாள் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிற ஃபாங்லாங் சார் இருக்கிறாரு. அவர் வந்து எல்லாருமே வந்து எம்ஏஎஸ்சி படிக்க வர்றது எதுக்குன்னா சரி அடுத்து பொழப்பு என்ன தேடணுங்கிறதுக்காக. ஆனால் அவர் வரும்போதே வந்து நம்ம வந்து ஒரு தொழிலதிபர் ஆகணுங்கிற ஒரு நோக்கத்தில் அதே ட்ராவல் இன்னும் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதுலேயும் ஒரு சந்தோஷம் இல்லை. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லணும்னா, இது 88, 89 பேட்சோட 10th anniversary இந்த சேர் ட்ரஸ்டோடன்னு சொன்னாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இதில் நிறைய பேட்ச் வந்திருக்கிறாங்க. எங்கள் பல்கலைக்கழகத்துலேருந்து நிறைய பேட்ச் வந்திருக்கிறாங்க. அப்படின்னா அவ்வளோ தூரம் ஈடுபாடோட ஒரு இந்த ட்ரஸ்ட் இயங்கிக்கிட்டு இருக்குது. ஒரு விஜில் சாரோட ரிப்போர்ட்டை பார்த்தேன். பல்கலைக்கழகத்துக்கு இணையாக ஒரு ரிப்போர்ட் போட்டிருக்கிறாரு. அவர் பல விஷயங்கள் செஞ்சுருக்கிறாங்க. ஸோ உங்களோட ட்ரஸ்ட்டில் இருக்கிற மெம்பர்கள் எங்கள்கிட்ட இருக்கிறனால அவங்களும் நிறைய விஷயங்கள் செய்வாங்கங்கிறதையும் நான் இங்கே பதிவு பண்ணிக்கிறேன். ஏன்னா நாங்கள் எல்லாருமே நிறைய பேர் அந்த பிபிஏஎஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு வந்து ரொம்ப அடிமையாயிட்டோம். ஏதாவது ஒன்று செஞ்சால் அதுக்கு ஏதாவது ஒரு மதிப்பெண் இருக்கா, இருந்தால் செய்வோம் அப்படிங்கிற ஒரு இதுக்கு வந்துட்டோம். ஆனால் இன்னைக்கு உங்கள் ட்ரஸ்டோட நடவடிக்கைகள் வந்து அப்படி காமிக்கலை. எங்ககிட்ட இருக்கிற நிறைய பேர் இங்கே வந்து பிபிஎஸை தாண்டி நிறைய வேலைகளை செஞ்சுட்டு இருக்கிறாங்கிறது தெரியுதுங்க. இப்போ சார் வந்து என்டர்பிரினர்ஷிப் இதை பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த வருஷம் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஸ்டூடெண்ட்ஸை என்கரேஜ் பண்ணுறதுக்காக அவங்களோட இனோவேஷன்ஸுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த இனோவேஷன்ஸு யூனிவர்சிட்டி செலக்ட் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு கொடுத்து கவர்மெண்ட் வந்து அது மூலம் வந்து இண்டஸ்ட்ரி பார்ட்னர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு ஒரு ஸ்டார்ட் அப் ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான ஒரு முனைப்பில் இருக்கிறாங்க. அது வரும்போது நான் உங்கள் ட்ரஸ்ட்டையும் சொல்கிறேன், அது நீங்கள் என்ன விதமாக அதில் பங்களிக்கலாங்கிறதையும் அது. ஸோ என்னோட ஒரு சின்ன ஒரு ரெக்வெஸ்ட் வந்து ட்ரஸ்ட்டுக்கு என்னென்னா, நீங்கள் எவ்வளோ தூரம் மாணவர்களுக்கு இணங்கி போயிட்டு இருக்கிறீங்களோ அதே மாதிரி பல்கலைக்கழகத்தில் இப்போ வந்து அலுமினிங்கிறது வந்து ரொம்ப வீக்காக இருக்குது. அந்த அலுமினியை வந்து உங்களோட மோட்டிவேஷனில் கொஞ்சம் கொண்டு வந்து தேனவாஸ் அலுமினியம் இருக்கிறனால அதுக்கு ஏதாவது இடர்பாடுகள் இருக்குதா, அந்தந்த கல்லூரிக்கான அலுமினியாக இருந்தால் நல்லா இருக்கணுமாங்கிறது எனக்கு அது சரியாக புரியலை. ஏன்னா நாமக்கல்ல அலுமினியம் வந்து இன்னைக்கு என்னமோ சாதிச்சிட்டாங்க, நிறைய சாதிச்சிட்டாங்க.
ஸோ இந்த ட்ரஸ்ட் மூலமாக எங்களோட அலுமினியை எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் ஒரு வடிவமைப்பு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு கேட்டுக்கிறேன். இதை மாதிரி நிகழ்வுகள் நிறைய நடந்தால் நிறைய வெட்டினரியன்ஸோட உழைப்பு வந்து ஹைலைட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைய நன்றி. நானும் அம்பலவாணன் சார் தான் இங்கே ஐ திங்க் வி ஆர் தி டிஃப்ரெண்ட் ஃபெதர்ஸ். ஐ திங்க் ஆல் அதர்ஸ் ஆர் வெட்ஸ். நம்ம 2 பேர் தான் அக்ரி. நான் பேசிக்கலி அக்ரிகல்ச்சர். பட்டு நான் அக்ரி ஆனது ஒரு ஆக்சிடெண்ட் தான் ஆக்சுவலாக. பார்த்தீங்கன்னா நான் 73-74 நான் பியூ முடிக்கிறேன். பியூ முடிச்சுட்டு அப்போது டிஸ்டிங்ஸில் பாஸ் பண்ணுறேன். அப்போது பியூ முடிச்சுட்டு எங்கள் ஊர், நான் ஒரு பெரிய ரிமோட் வில்லேஜ்லேருந்து வரேன். எங்கள் ஊர்லேயே ஒரு ஹிண்டு பேப்பர் வாங்குறவர் ஒரே ஒரு ஆள் தான். அவர் இந்த ஜிஹெச்சில் ஒரு அக்கௌண்டண்ட்டாகவே என்னமோ ஒர்க் பண்ணுவார். அவர் ஒருத்தர் தான் எங்கள் ஊர்லேயே ஹிண்டு பேப்பர் வாங்குவார். அவர் தான் எங்கள் ஊருக்கு சாணக்கியன், அட்வைசர், எவ்ரிதிங். அப்போ நான் எனக்கு அப்போல்லாம் என்ன ஐடியானா, எனக்கு அக்ரிகல்ச்சரும், எனக்கு லேண்டெல்லாம் கிடையாது, அக்ரிகல்ச்சரும் தெரியாது, அனிமல்ஸும் கிடையாது வெட்டினரி டாக்டர் ஆகிறதுக்கு. பட்டு நிறைய சீட் இருக்குது, அவைலபிள் சீட்டு. பார்த்தீங்கன்னா மெடிக்கலில் தான் நிறைய அவைலபிள் சீட்டு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அக்ரியில் ஓரளவுக்கு 120 160 சீட்ஸு. அதுக்கும் கம்மி வெட்டினரி 80 சீட் தான் நினைக்கிறேன் அந்த சமயத்தில் ஒரு பேட்சுக்கு. அந்த அந்த கேட்டகரியில் இந்த 3 கோர்ஸில் ஏதாவது ஒன்று படி அப்படின்னு எனக்கு அட்வைஸ் கொடுக்குறாரு. சரி, ஃபஸ்ட்டு கிளாஸ் தானே கிடைச்சிரும் அப்படின்னு நினச்சிட்டு நிறைய சீட்டு எதில் இருக்கோ அங்கே நமக்கு ஃபஸ்ட்டு கிடைக்கணுன்ட்டு எம்பிபிஎஸ் கிடைச்சிரும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். எம்பிபிஎஸ் கிடைக்கல. சரி, எம்பிபிஎஸ் கிடைக்கலன்னு அட்லீஸ்ட்டு அக்ரியாவோ வெட்டினரியோ ஏதோ ஒன்று வரும். எனக்கு அக்ரிகல்ச்சரும் தெரியாது, வெட்டினரியும் தெரியாது, ஏதாவது ஒன்று வரும், படிக்கணும், அவ்வளோதான். அந்த நேரத்தில் 2 வெட்டினரிக்கும் அக்ரிகல்ச்சர் 2க்குமே எனக்கு செலெக்ஷன் லெட்டர் வருது. செலெக்ஷன் லெட்டர் வந்த உடனே யார்கிட்ட போய் ஐடியா கேட்குறது? எங்கள் ஊர் சாணிக்கன் தானே, ஹிண்டு பேப்பர் இங்கிலீஷ் படிக்கிற ஒரே ஒரு ஆள். அவர்கிட்ட எங்கள் அப்பா கூப்பிட்டு போகிறார். கூப்பிட்டு போய் இது 2 வந்திருக்குது, இது எது படிக்கலாம் சொல்லுங்கள், பையனுக்கு அட்வைஸ் பண்ணுங்கன்னு ஒன்று அவர் அனலைஸ் பண்ணிவிட்டு ஒரு அருமையான கைட் பண்ணார். என்ன சொன்னார்னா, 2க்கும் பேசிக் பே ஒன்று தான், 400 ரூபா தான். அப்போது இது படித்தா 5.5 வருஷம், இது படித்தா 4 வருஷம். உன் பையன் 4 வருஷத்துலேயே கெஸ்டட் ஆஃபீஸர் ஆகிடுவான், அவனுக்கும் 400 ரூபா பேசிக் சம்பளம் வந்துடும். ஏன் போய் 5.5 வருஷம் வேஸ்ட் பண்ணுற? அதனால நீ போய் அக்ரி படிக்க சொல்லு அப்படின்னார். இதுதான் நான் அக்ரி ஆனதனுடைய விதி. இல்லைன்னா நான் ஒரு வேளை வெட்டினரி டாக்டர் ஆயிருந்திருப்பணும், என்னமோ ஒழுங்காக சொல்லியிருந்தா. அதுக்கப்புறம் அக்ரி படிக்கும்போது படித்து முடித்தேன். பேசிக்கலி ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருந்ததுனால, ஸ்போர்ட்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்ததுனால காலேஜில் கேம் செக்ரட்டரி, கிளப் செக்ரட்டரி, கிளாஸ் செக்ரட்டரி, மெஸ் செக்ரட்டரி, இப்படியே காலத்தை ஓட்டி முடிச்சுட்டு வந்துட்டு வெளியில் வந்த பிறகு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு எனக்கு போஸ்டிங் வாணியம்பாடியில் கொடுக்குறேன், அக்ரிகல்ச்சரல் ஆஃபீஸர். அப்போது டிபார்ட்மெண்ட்டில் நான் ஜாயின் பண்ணுறேன். என் ரூம்மேட்டு ஒரு வெட்டு. என்னுடைய ஒரு லிங்க் பாருங்கள், அவங்களுடைய தொடரும். அவர் வெட்டு நடராஜன்ட்டு தஞ்சாவூர்காரர், ஒரு ஐயர். ஆனால் ஐயருக்குள்ள எந்த கேரக்டரும் அவங்ககிட்ட இருக்காது. அவன் தான் எனக்கு ரூம்மேட் வந்துட்டு 2 பேரும் பேசிகிட்டு இருப்போம். பார்த்தீங்கன்னா எனக்கு 2 பேருக்கும் பேசிக் ஒன்று தான். ஆனால் என்னால் செலவு அவன் செய்கிற மாதிரி செய்ய முடியாது. அப்போ ஃபீல் பண்ணுவேன், எப்பட்றா அப்படின்னு. 12-1 மணி வரைக்கும் கிளினிக்கில் ஒர்க் பண்ணுவேன், 4-5 மணிக்கு வெளியில் போய் கேஸ் அட்டன் பண்ணுவேன். வெளியில் போனால் ஒரு 50 ரூபா 100 ரூபா கிடைக்கும். டெய்லி 50 ரூபா வந்துச்சுன்னா ஜாலி தானே. அப்போல்லாம் 50 ரூபா டெய்லின்றது பெரிய விஷயம். அப்போ தான் நான் ஃபீல் பண்ணேன், அந்த ஆள் பாரு என்ன ராங்காக கைட் பண்ணிட்டான். இப்படி வெட்டினரியில் நம்மளை இது பண்ணியிருந்தான்னா அட்லீஸ்ட் நமக்கும் இப்படி ஒரு இன்கம் வந்திருக்குமே அப்படின்ட்டு அப்போ தான் ஃபீல் பண்ணேன், ஏன்டா வெட்டு ஆகலை அப்படின்னு சொல்லி. பட் அப்படியே கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா அந்த வெட்டினரி டாக்டரோட தொடர்புன்றது எனக்கு என்னமோ தெரியல, ஏதாவது ஒரு விதத்தில் நடந்துக்கிட்டே தான் இருக்கும் எங்கேயாவது ஒரு இடத்துல. எப்படின்னா, நான் டிபார்ட்மெண்ட்டை விட்டு பேங்க்கில் போய் ஜாயின் பண்ண உடனே ஐ எம் ஏ ஃபீல்ட் ஆஃபீஸர். அப்போ இந்த EOAHன்ற ஒரு போஸ்ட், எக்ஸ்டென்ஷன் ஆஃபீஸர் அனிமல் ஹஸ்பண்டரின்ட்டு பிடிஓ ஆஃபீஸில் இருக்கும். பேங்க்குக்கும் அவருக்கும் எப்பயுமே தொடர்பு. நான் பேங்க்கில் ஃபீல்ட் ஆஃபீஸராக இருந்தேன்னா கண்டிப்பாக ஒரு வெட்டினரி டாக்டர் மிக க்ளோஸாக தான் என்கிட்ட இருப்பார். போகிறது வர்றது, மாடு பிடிக்கிறது, ராத்திரியில் வர்றது, காதில் தோடு போடுறது, எந்த வேலையாக இருந்தாலும் கூட போக அவங்களோடையே கூட ட்ராவல் பண்ண கிட்டத்தட்ட
இந்த லெஃப்ட் கையை விட்டு டெஸ்ட் பண்ணுவாங்க அந்த ப்ரெக்னன்சிக்கெல்லாம். நான் அந்த என் கிளாஸ்மேட்டு இந்த என் ரூம்மேட்டு வெட்டுக்கிட்ட சொல்லுவேன் அடிக்கடி, டே நீ வலது கையில் கூட என்னை அடிச்சிரு, இடது கையில் அடிச்சிடாதரா அப்படின்னு. அந்த மாதிரி கிண்டல் படிச்சுக்கிட்டு அப்படியே ஜாலியாக போயிட்டு இருக்கோம். அப்போது இந்த பேங்க்கில் போன பிறகும் அவங்களோட அந்த தொடர்பு ஆகிட்டே இருந்தது. ரொம்ப நாள் கழிச்சு இந்த வெட்டினரி டாக்டர்ஸ் கூட தொடர்பே இல்லையேன்னும் போது டாக்டர் விஜில் எனக்கு ஒரு நாள் திடீர்னு ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி, சார் நீங்கள் இது மாதிரி ஒரு மீட்டிங்கில் வந்து நீங்கள் பேசணும் அப்படின்னாரு. உங்களுக்கும் எனக்கு என்னங்க சம்பந்தம், எப்படி என்ன கூப்பிட்டீங்க அப்படின்னாரு. இல்லைங்க, உங்களை யாரோ ஒருத்தர் ரெஃபர் பண்ணிட்டார், என் ஃப்ரெண்டு ஒரு ஆள் ரெஃபர் பண்ணி, அவர் நல்லவர் வல்லவர் நல்லா பேசுவார் அப்படி இப்படின்னு சொல்லி இவரை கன்வின்ஸ் பண்ணி இவர் என்ன கூப்பிட்டு, சார் நீங்கள் தான் வந்து ஆகணும், சீஃப் கெஸ்ட்டாக வரணும், நீங்கள் வந்து பேசணும் அப்படின்னு சொன்ன உடனே என்ன பேசுறதுன்னு எனக்கு புரியல. இங்கே வந்து நான் என்ன பேசட்டும்? நான் ஒரு பேங்க்கை பற்றி பேசட்டுமா, அல்லது ஒரு ட்ரேட் யூனியனுடைய வளர்ச்சியை பற்றி பேசட்டுமா, அல்லது சோஷியல் ஆப்ளிகேஷன்ஸ் ஆஃப் த இண்டிவிஜுவல்ஸை பற்றி நான் பேசட்டுமா, அல்லது உங்களுடைய ப்ராஜெக்டை நான் பாராட்டி பேசட்டுமா, இல்லை இது இருக்கக்கூடிய குறைகளை பேசட்டுமா, என்ன பேசுறதுன்னே ஐ வாஸ் கன்ஃபியூஸ்டு. நான் ஃப்ளைட்டில் வந்துட்டு இருக்கும்போது, இன்னைக்கு வந்துட்டு இருக்கும்போது கூட ஐ வாஸ் திங்கிங் என்ன பேசலாம், என்னென்னமோ எழுதி வச்சேன். ஆனால் இங்கே வந்து இந்த ஸ்டேஜுக்கு முன்னாடி நிற்கிற வரைக்கும் ஐ ஹேவ் நெவர் டிசைடட் வாட் டு டாக். அதுதான் பிரச்சனையே. ஆனால் மிஸ்டர் விஜில் ஹஸ் கிவன் எ இன்சைட் ஃபார் மீ, என்ன பேசலாம் அப்படின்றத பற்றி. அதில் பேசுகிறத பற்றி நினைக்கும் போது ஒன்று, சார் மிஸ்டர் அம்பலவாணன் சார் சொன்னார், மிஸ்டர் இவர் நரேந்திர பாபு சொன்னார், எங்களால் பண்ண முடியல, எங்களால் கோஆர்டினேட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்களே தவிர, பட் ஆல் அலாங் ஃப்ரம் த ஸ்கூல் டேஸில் நான் ஸ்கூல் பீப்புள் லீடர், காலேஜில் கேம் செக்ரட்டரி, மற்ற செக்ரட்டரிஸு, டிபார்ட்மெண்ட்டில் 4-5 வருஷம் ஒர்க் பண்ணும்போது அக்ரி கிராஜுவேட்ஸ் அசோசியேஷன் செக்ரட்டரி, பேங்க்கில் வந்து கனரா பேங்க்கில் ஜாயின் பண்ண உடனே ஐ பிகம் ஏ டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி. When I retired, I was All India President for All Banks Association and Canara Bank Officers Association. எந்த ஊர்லையாவது நான் குடியிருந்தேன்னா, அது மதுரையாக இருக்கட்டும், ஈரோடாக இருக்கட்டும், கோயம்புத்தூர், எந்த ஊர்லையாவது எந்த வீட்லையாவது நான் வாடகைக்கோ எங்கேயாவது இருந்தேன்னா அந்த ஏரியாவில் என்னை தலைவராக்கிடுவானுங்க. அப்படி தான் நினச்சேன். இந்த தலைவராக்கிறது எதுக்காக அப்படின்னா, நம்ம தாண்டா இழிச்சவாயன், என்ன எந்த நேரத்தில் கூப்பிட்டாலும் அட்டன் பண்ணுவோம், எந்த நேரத்தில் கூப்பிட்டாலும் செய்வோம், எந்த நேரத்தில் கூப்பிட்டாலும் வீட்டை விட்டுட்டு மற்ற வேலைக்கு அலைவோம். இந்த பாருங்க, இந்த விஜில் இவர் ஆனந்த் சார் எல்லாம் அந்த, நான் அப்படி சொல்லலை, அந்த மாதிரியான கேட்டகரி. இந்த 144 ப்ராஜெக்ட் அப்படியே ஜஸ்ட் ஐ வாஸ் கோயிங் த்ரூ. 144 ப்ராஜெக்டில் கிட்டத்தட்ட 44 ப்ராஜெக்ட் இவங்க 2 பேர் தான் செஞ்சுருக்காங்க. இவங்க 2 பேர், மீதி மற்ற பேர் 100 தான் செஞ்சுருக்காங்க. எதுக்காகன்னா, இவங்களுக்கு இப்படி தலையில் ஒரு கிரீடம் கட்டி விட்டோம்னு வச்சுங்க, தலைவர் செக்ரட்டரின்ட்டு, இவங்க பாட்டுக்கு செய்யட்டும், நம்ம பாட்டுக்கு ஏதோ வருஷத்துக்கு ஒரு நாள் மீட்டிங் வந்து வாழ்க வளமுடன் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம், இவங்க செய்யட்டும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருப்போம். பட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வாட் இட் இஸ் டோல்டுனா, நம்ம வாழ்க்கையில் இந்த சமுதாயத்தில் வாழ்றது எத்தனையோ பேரோட கான்ட்ரிபியூஷன் தான். எத்தனையோ பேரோட கான்ட்ரிபியூஷன். கட்டி இருக்கிற வாட்சி, போட்டு இருக்கிற மோதிரம், பேனா, சட்டை, மைக்கு, உட்காந்துருக்கிற ஸ்டேஜ், எவ்ரி திங் இஸ் கான்ட்ரிபியூட்டட் பை somebody for which, whether we are really feeling, everybody is contributing. Everybody is contributing for our life. But அவங்களுக்கு நம்ம திருப்பி என்ன கொடுக்குறோம் வாழ்க்கையில்? நம்ம திருப்பி யாருக்காவது ஏதாவது ஒரு விதத்தில் சும்மா ஃப்ரீயாவோ அல்லது ஈவன் பெய்டாவது நம்ம ஏதாவது மனசாட்சியோடு செய்கிறோமா அப்படின்னா நிறைய நேரங்களில் இல்லை. ஆக்சுவலாக அட்வைஸ் பண்ணுறது வேறு, அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுன்றது வேறு. நான் டிபார்ட்மெண்ட்லேருந்து பேங்க்குக்கு வேலைக்கு போகிறேன். இன்டர்வியூவில் என்னை ஒரு கேள்வி கேட்குறான். வழக்கம் போல் என் பேர் வணங்காமுடின்னு வேறு பேர் வச்சுட்டாங்களா. ஃபஸ்ட்டு கேள்வி, நமக்கு எந்த இன்டர்வியூக்கு போனாலும் இதுதான் கேள்வி, வாட் யூ மீன் பை வணங்காமுடி? இதை நான் மனப்பேர் வச்சுக்கேன். டெல் அபவுட் யூன்ற மாதிரி வாட் அபவுட் யூ வணங்காமுடின்னு இருவாங்க, அதை சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் ஒருத்தர் கேட்டார், பேனல் ஆஃப் பீப்புளில் உட்காந்துட்டு கேட்குறாங்க. பேனல் ஆஃப் பீப்புளில் உட்காந்து கேட்கும்போது ஃபஸ்ட்டு ஒருத்தர் கேட்குறாரு, ஒய் யூ வாண்ட் டு கம் ஃபார் திஸ் ஜாப்? யூ ஆர் ஆல்ரெடி இன் ஏ கவர்மெண்ட் ஜாப், யூ ஆர் ஆல்ரெடி ஏர்னிங் ஏ குட் சேலரி. அப்போ 1000 ரூபாயே பெரிய சேலரி, குட் சேலரி, ஒய் யூ ஆர் கம்மிங் ஃபார் திஸ் போஸ்ட் அப்படின்னு கேட்டார். நான் கொஞ்சம் துடுக்குத்தனம் உள்ள ஏஜ் இல்லையா, அப்போ என்னுடைய பதில், ஒரு 500 ரூபா இங்கே சம்பளம் கூட கொடுப்பீங்களா, அதனால தான் சார் அப்படின்னு. இன்டர்வியூவில் அதே ரிப்ளை தான் கொடுத்தேன். ஐ எம் ஏர்னிங் 1000, பேங்க்கில் 1500 ரூபா கொடுக்குறாங்கன்னு கேள்விப்பட்டேன் சார், அதனால தான் ஐ செலக்டட் ஃபார் திஸ். அந்த இன்டர்வியூ பண்ணுறவங்களுடைய மூஞ்சை பார்த்தா தெரியும் அந்த பதிலுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்ட்டு. 3-5 பேரில் 4 பேர் மூஞ்சி கிருன்னு ஆயிடுச்சு. சரி, இவனுக்கு வேலை கொடுக்க மாட்டானுங்க போல இருக்குன்ட்டு உடனே டப்புன்னு மாற்றினேன். பட்
இன்னொரு காரணத்துக்காக ஐ எம் செலக்டிங் திஸ் ஜாப் சார் அப்படின்னு. என்ன சொல்லுங்க அப்படின்னாரு. பட் இட் இஸ் ட்ரூ ஆல்சோ. என்ன சொன்னேன்னா, நான் ஆஸ் ஏ அக்ரிகல்ச்சரல் ஆஃபீஸர் டிபார்ட்மெண்ட்டில், ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஆஸ் என் அக்ரிகல்ச்சரல் ஆஃபீஸர் நான் எத்தனையோ ஃபார்மர்ஸ் ஃபீல்டுக்கு போகிறேன், எத்தனையோ ஃபீல்டுக்கு நான் விசிட் பண்ணுறேன். அந்த ஃபீல்டுலெல்லாம் போய் அந்த விவசாயிகள்கிட்ட சில ஐடியா கொடுக்குறேன். ஏன்னா 2 ஏக்கர் நிலத்தில் வெறும் நெல்லை போட்டு உங்களுக்கு இன்கம் இல்லைங்க, ஒரு 4 ஆடு வாங்கி கொடுங்க, 4 மாடு வாங்கி கொடுங்க, ஒரு டிராக்டர், அப்போல்லாம் டிராக்டர் பெரிய லக்ஸூரியஸ், ஒரு டிராக்டர் வாங்கி வைங்க அப்படின்னு சொன்னால் அவன் என்ன சொல்லுவாங்க, சொல்கிறதெல்லாம் ஈஸி தான், எவன் காசு கொடுப்பான் அப்படின்வார். அப்போ எனக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்கும். As a technical person, as an agricultural officer with knowledge, I am advising the farmer which cannot be implemented by the farmer. What is the use of advice? And the advice ki use illiye. Then I realized, yes, sir, if I become an agricultural officer in the bank, I can give advice and also I can give finance so that my mission will be completed. Sir, abdina. You are selected abdita. Yes, you will be appointed. அப்போல்லாம் எப்படி தான் இன்டர்வியூலே சொல்லிடுவோம் போ அப்படின்ட்டு. அது சில நேரங்களில் டெக்னிக்கலாக கூட இன்டர்வியூ யூஸ் பண்ணணும். பட் இந்த ஏஜில் நமக்கு யூஸ் ஆகாது. பட் நம்ம பசங்களுக்கு பொண்ணுங்களுக்காக சொல்லி தரணும். இஃப் ஐ எம் அப்பாயிண்டிங் யூ இன் பஞ்சாப், வாட் யூ வில் டூ அப்படின்னாரு அந்த இன்டர்வியூலேயே. இஃப் யூ ஆர் அப்பாயிண்டட் இன் பஞ்சாப், வாட் யூ வில் டூ? ஐ வில் ஜாயின் சார், ஐ வில் ஜாயின். பட்டு இந்த பட்டுன்னு போட்டாலே சில பேருக்கு திக்குன்னு என்னமோ சொல்ல போறாடான்ட்டு. பட்டு ஒரு 3-4 months பேங்க்ஸ் சேலரி வில் பி வேஸ்டட் சார் அப்படின்னு. ஏன்? ஒரு 3-4 மாதம் ஆகும் நானுக்கு லாங்குவேஜை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நான் வேலையை ஆரம்பித்து செய்யறதுக்கு 4 மாதம் ஆகும். அது வரைக்கும் கொடுக்குற சம்பளம் பேங்க்குக்கு வேஸ்ட் ஆகிடுமே. தமிழ்நாட்டில் போட்டிங்கன்னா நாளைக்கே வேலை செய்ய ஆரம்பிச்சிருவேனே சார் அப்படின்னு. எஸ், போஸ்டட் இன் தேனி, ஓ தேனியில் போஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ சில நேரங்களில் வி ஆர் யூசிங் சர்டன் நாலேஜ். பட் எதுக்காக நான் இந்த எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அப்படின்னா, we are very, very talented people, whether it is a veterinary or it is an agricultural officer. Basically our IQ is high than others. உண்மையா இல்லையா? ஆனால் நம்ம எல்லாருமே ஒரு என்வி பிடிச்ச ஆளுங்க, ஒரு பொறாம பிடிச்ச ஆளுங்க. யார் மேலேன்னா இந்த எம்பிபிஎஸ் கார மேலே. எல்லாம் இப்போ இங்கே வந்து உட்காந்துருக்கிற அத்தனை அக்ரி வெட்டு எல்லாம் எம்பிபிஎஸ் கிடைக்கல அதனால வெட்டினரிக்கு வந்தேன், எம்பிபிஎஸ் கிடைக்கல அதனால அக்ரிக்கு வந்தேன். நமக்கு காமன் விரோதி அவன் தான். நான் விளையாட போகும்போது கூட பார்த்தீங்கன்னா ஐ யூஸ் டு கம் ஃபார் யூனிவர்சிட்டிக்கு மேத்ஸுக்கெல்லாம் இதுக்கெல்லாம் மேட்சஸ்க்கெல்லாம் வருவேன். நானும் என்ஜினியரிங் காலேஜ் ஹாக்கி விளையாடும் போது அவனை ரொம்ப தாக்க மாட்டோம். நானும் வெட்டரி காலேஜ் மற்ற காலேஜோட விளையாடும் போது ரொம்ப தாக்க மாட்டோம். மெடிக்கல் மட்டும் வந்துட்டான்னு வச்சுங்க காம்படிஷனு, நமக்கு அந்த பழைய காலத்து வெறி இருக்கு பற்றியா, எனக்கு சீட்டு கொடுக்கலன்ட்டு அந்த வெறியோடு போட்டு தாக்குறதால. ஸோ அந்த மாதிரி ஒரு கேப் இருந்தால் கூட அவங்களுக்கு கிடைக்காத ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் நமக்கு தான். நம்மளால தான் இந்த சொசைட்டிக்கு நல்லா ஹெல்ப் பண்ண முடியுமே தவிர அவங்களால டைரக்டா தே கேன் ட்ரீட். பட் மணி இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல். பேங்க்ல நான் ஜாயின் பண்ணும்போது கேட்டார் ஒருத்தர், முதல் கேள்வி கேட்கிறார். நான் ஃபர்ஸ்ட் ரோல உட்காந்துட்டு இருக்கேன். விச் இஸ் த நோபலஸ்ட் சர்வீஸ் அப்படிங்கிறார். நோபலஸ்ட் சர்வீஸ்னா அவங்கவுங்க இருக்கிறது அவங்கவுங்களுக்கு நோபலஸ்ட், அல்லது அவங்கவுங்க ஆசைப்படுறது நோபல் சர்வீஸ். ஒருத்தர் உட்காந்து சொல்றேன், சார் வாட் இஸ் யுவர் நோபலஸ்ட் சர்வீஸ் சொன்னேன். சார் டாக்டர் இஸ் த நோபலஸ்ட் சர்வீஸ். ஏன்னா அவனுக்கு எம்பிபிஎஸ் கிடைக்கல இந்த ஃபீல்ட் நம்ம மாதிரியே. டாக்டர் இஸ் த நோபலஸ்ட் சர்வீஸ். வை? ஹி கேன் சேவ் லாட் ஆஃப் லைஃப். அடுத்தால என்ஜினியரிங் இஸ் த நோபலஸ்ட் சர்வீஸ். ஏன்? சார் ஹி கேன் பில்ட் லாட் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸோ தட் எக்கனாமி வில் க்ரோ, ஜிடிபி வில் க்ரோ, ஸோ கவர்மெண்ட் கண்ட்ரி வில் பிகம் எ வெரி ரிச் கண்ட்ரி அப்படின்னு அவர் சொல்றாரு. அடுத்தது நான் வாட் இஸ் த நோபலஸ்ட் கண்ட்ரி ஜாப்னு கேட்டார். உடனே நான் போலீஸ் அப்படின்னு. ஏன்னா ஐ வாண்ட் டு பிகம் ஏ போலீஸ். இதுக்காக தான் மீசியை வச்சுக்கிட்டு இன்னும் புல்லட்லாம் வச்சுக்கிட்டு தெரியுறேன் வீட்டில். நம்மளால போலீஸ் தான் ஆக முடியல, அட்லீஸ்ட் இப்படியாவது வச்சுட்டு தெரியுமேன்ட்டு. போலீஸ் என்ன வை ஹவு இட் இஸ் அப்படின்னாரு. அப்போ நான் சொன்னேன், சார் இஃப் எ கேர்ள் at 12 o'clock can walk in the street without any fear, that is the real freedom, sir. Only the police department can provide that. So the noble service is police. ஏன்னா யாருக்கு என்ன விருப்பமோ அந்த வேலையை தான் நோபல்னு நம்ம சொல்லிட்டு இருப்போம். அப்போ அவர் சொன்னார், எஸ் நோபல் சர்வீஸ் அப்படின்னு ஒன்னே பேங்கிங் இஸ் த நோபல் சர்வீஸ்ன்னு சொல்றாரு இங்கிருந்து. நான் அங்கே உட்காந்துட்டு துடுக்கு அப்போதானே ஃபர்ஸ்ட் ட்ரைனிங்கு. நான் சொல்கிறேன், பேங்க்ல என்ன நோபல் சர்வீஸ் வேண்டி கிடக்குது, வட்டி கொடுக்குற வட்டி வாங்குற, இதில் என்ன நோபல் சர்வீஸ் அப்படின்னு. அப்போ முன்னாடி இருந்து கேட்குறாரு, என்ன சொன்னாரு. நான் ஒன்றும் சொல்லலை சார் அப்படின்ட்டேன். பட் இருந்தாலும் அவர் காதில் விழுந்தது. இல்லை தம்பி அப்படி இல்லை. நோபல் சர்வீஸ், யூ ஆர் கிவன் எ மணி பவர், you can help a lot of people, you can make thousands of teachers, you can make thousands of engineers, you can make thousands of advocates,
ஸோ த பேங்கிங் சர்வீஸ் இஸ் நோபிளஸ்ட் சர்வீஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க. அந்த வார்த்தை 1982 ஜூலை 19 சொன்ன வார்த்தை இன்னைக்கும் நான் ஞாபகம் வச்சுட்டு இருக்கேன். we can do wonders through money power. அந்த மணி பவர் சிஎஸ்ஆர் ஃபண்டா இருக்கலாம், அல்லது யாராவது டொனேஷன் கொடுத்துருக்கலாம், அல்லது பேங்க் மூலமா வாங்கி கொடுத்துருக்கலாம். தட் மணி கேன் மேக் எனிதிங் அப்படின்ற கான்செப்ட் என் மைண்டுக்குள்ள போனது. எப்படி நம்ம ஆட்டிடியூடுக்கு தகுந்த மாதிரி அந்த மணி வில் பிளே. நான் ஃபர்ஸ்ட் பேங்க்ல ஜாயின் பண்ணும்போது தேனி பிரான்ச்சில் எனக்கு ஒரு ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு ஒரு அக்ரி இருக்கார். அவர் சொல்றாரு, அப்போ டார்கெட் ஆஃப் தி பிரான்ச் அக்ரிகல்ச்சர் அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கு 1 கோடி ரூபா டார்கெட். அவரோட ஆட்டிடியூட், எனக்கு ட்ரைனிங் கொடுக்குறவரோட ஆட்டிடியூட் என்ன தெரியுங்களா? அவர் சொல்றாரு, டேய் நிறைய பெரிய சின்ன சின்ன லோன்லாம் கொடுத்து மாட்டிக்காத, 100, 50, 60 டிராக்டர் லோனு கொடு, 1 லட்சம் 1.5 லட்சம், ஒரு 80-90 லட்ச ரூபா வந்துடும். மீதி ஏதாவது ஒரு விவசாய லோனு பயிர் லோனு கொடுத்து 1 கோடி ரூபா டார்கெட் அச்சீவ் பண்ணிடுறா. இப்படி பண்ணீங்கன்னா தான் நீ ஹாப்பியா இருப்ப அப்படின்றார். பட் மை மென்டாலிட்டி இஸ் நாட் டு கிவ் 1.5 lakhs to a person and run behind him. அவன் பின்னாடி நான் போக விரும்பல. நான் என்ன சொன்னேன்னா அவர்கிட்ட, இல்ல சார், அதுக்கு நான் 5000 ரூபாயா 20 பேருக்கு நான் 1 லட்ச ரூபாய்க்கு கொடுத்தேன்னா 20 பேர்ல அட்லீஸ்ட் 15 பேர் திருப்பி கொடுத்தானா கூட ஐ கேன் டூ த குட் பிஸ்னஸ் ஃபார் த பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ண ஒரே ஒரு வருஷம் 3000 லோன் கொடுத்தேன். சின்ன விவசாயிகள் அன்னைக்கெல்லாம் மாடு 2500 ரூபா யூனிட் காஸ்ட், செம்மறியாடு 20+1 யூனிட் அதுக்கு 4000 ரூபாய், வெள்ளாடு 3+1 1200 ரூபா. இந்த லைன்ல ஐ ஹவ் ஸ்டார்டட் மை லைஃப். I have started my life to give thousands of people, help the people. அது என்ன காரணம் அப்படின்னா, அந்த மனசுக்குள்ளேயே இந்த சோசியல் இன்வால்மெண்ட்ன்றது இருக்கணும். இல்லைன்னா என் பொசிஷனை ஹாப்பியா வச்சுக்கணும்னு நினைச்சேன்னா ஐ கேன் கிவ் எ பிகர் லோன் அண்ட் கீப் குவைட் ஆல்சோ. ஸோ இந்த பேக்ரவுண்டில் வி ஹவ் டெவலப்டு. இன்னைக்கு ரியலி ஐ தேங்க் விஜில். வெதர் ஐ எம் பெனிஃபிட்டட் ஆர் த ட்ரஸ்ட் இஸ் கோயிங் டு பி பெனிஃபிட்டட் பை திஸ் ப்ரோக்ராம் ஐ டூ நாட் நோ. 2017 ஆஃப்டர் 36 years ஆஃப் மை சர்வீஸ் இன் தி பேங்க் ஐ வாஸ் ரிட்டையர்ட். ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டு ஒரு ஜேவி அகாடமி அப்படின்ட்டு ஒரு யூனிட் ஆரம்பிக்கிறேன். அந்த ஜேவி அகாடமிக்கு முன்னாடியே நான் ஐ யூஸ் டு பி a ரிசோர்ஸ் பர்சன் ஃபார் வேரியஸ் காலேஜஸ்க்கு மோட்டிவேஷன் ப்ரோக்ராம் போவேன், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டுக்கு போவேன், பேங்கிங் டெவலப்மெண்ட் போவேன், ஃபைனான்சியல் இம்ப்ளிகேஷன்ஸை பற்றி பேசுறதுக்கு போவேன். ஏன்னா பிகாஸ் திஸ் மைக் ஐ லைக் இட். நான் ஆரம்ப காலத்தில் படிக்கும்போது நான் காலேஜில் கேம் செக்ரட்டரி ஆகிற அன்னைக்கு ஓட் ஆஃப் தேங்க்ஸ் ஒரு நாள் சொல்ல சொன்னாங்க. அன்னைக்கு போய் ஓட் அப்படின்றதுக்குள்ள போன பிடுங்கி வெளியே போட்டேன். அப்படி பயந்துட்டு இருந்த இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு நவ் இட் ஹஸ் பிகம் வெரி லவர் டு மீ. எனக்கு இந்த மைக்கை பார்த்தா விடவும் முடியாது. நான் பேசிக்கிட்டே இருப்பேன், எவ்வளோ நேரம் பேசணும்னு தெரியாது. அதுக்கு தான் முதல்லயே கேட்டேன் விஜில்கிட்ட, எவ்வளோ நேரம் பேசணும்ட்டு. ஒரு 20 நிமிஷம் பேசுங்க, அதுக்கு மேலே பேசாதீங்கன்னாரு. பட் நான் டைம் பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். பட் ஐ வில் ஃபினிஷ் வித்தின் 5 minutes ஐ கேன் ஃபினிஷ் இட். 2017 இந்த அகாடமின்னு ஜேவி அகாடமின்னு ஆரம்பித்த பிறகு, ஜேவி அகாடமின்னு ஆரம்பிக்கும் போது நான் ஐ ஹவ் கம் அவுட் ஆஃப் தி ட்ரேட் யூனியன், ஐ ஹவ் கம் அவுட் ஆஃப் த பேங்க், ஐ வாஸ் எ லீட் டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர். நம்ம இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய ஃபைனான்ஸ் செக்ரட்டரி, நிதிநிலை செயலாளர், அவர் கலெக்டராக இருக்கும்போது மதுரையில், அவர் கலெக்டராக ஈரோட்டில் இருக்கும்போது ஐ வாஸ் ஒர்க்கிங் வித் ஹிம் ஆஸ் ஏ எல்டிஎம் லீட் டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர். அந்த காலத்தில் அவர் இன்னைக்கும் மாபெரும் சபைதனிலே அப்படின்ட்டு ஒரு புக்கில் என் பேரை மென்ஷன் பண்ணி எழுதியிருப்பார். வணங்காமுடி அப்படின்ற ஒரு ஆஃபீஸர் மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி எழுதியிருப்பார் அந்த புக்கில். அந்த புக்கில் அவரும் நானும் ஈரோட்டில் ஒர்க் பண்ணும்போது 3 மாதத்துக்குள்ள 11,000 மாணவர்களுக்கு கல்வி கடன் கொடுத்தோம். அப்போ அவர் என்னை பற்றி எடுத்த முடிவு என்னன்னா, இவங்ககிட்ட எந்த வேலைனாலும் கொடு, ஏய் நல்ல வேலை செய்கிறேன்னு மட்டும் தட்டி கொடுத்துட்டு இந்த நாய் மாதிரி வேலை செய்யண்டா அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட் அவருக்கு உண்டு என் மேலே. எவ்வளோ நாளும் எந்த வேலைனாலும் கொடு. ஸோ he took me. நான் இந்த ஜேவி அகாடமி ஆரம்பிக்கும் போது என்னுடைய டேக்லைன் என்ன தெரியுங்களா? என்னுடைய டேக்லைன் ஐ வில் ரீச் 1 lakh ஸ்டூடெண்ட்ஸ். இதுதான் என்னுடைய டேக்லைன் ஆஃப் ஜேவி அகாடமி. ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் 1 லட்சம் பேரை எப்படா நம்ம ரீச் பண்ணுறதுன்னு அப்படின்ட்டு சில நேரங்களில் திங்க் பண்ணுவேன். பட் காட் ஹஸ் கிவன் மீ அ வே. 2022 மிஸ்டர் உதயசந்திரன் சார் took me as a state nodal officer for education loan scheme. He took me as a state advisor, senior advisor for MSME department. இந்த 2 போர்ட்ஃபோலியோ கொடுத்த பிறகு ரீச்சிங் 1 lakh ஸ்டூடெண்ட்ன்றது எனக்கு இப்போ ரொம்ப ஈஸியாக போச்சு. ரீச்சிங் நவ் ஆல்ரெடி ஐ ஹவ் ரீச்டு 2 lakhs and above. 2022-23 we have given 1,39,000 education loans.
2024 25ல் we have given more than 1 lakh. இந்த வருஷம் 26 எண்டிங் மார்ச்ல எங்களுடைய டார்கெட் இஸ் 1 lakh. So far we have crossed 56,000 education loans. ஸோ இந்த எஜுகேஷன் லோனை கொண்டு போய் மக்கள்கிட்ட இந்த 38 டிஸ்ட்ரிக்ட்லையும் எப்படி கொண்டு போய் சேர்த்துறதுன்றது தான் எங்களுடைய ஒர்க்கே. நான் 2 நாளைக்கு முன்னாடி சாருக்கு ஒரு மெசேஜ் போட்டேன், ஃபைனான்ஸ் செக்ரட்டரி சார், டூரிங் த கேம்ப் first phase of the education loan camp conducted in September and October, we could able to conduct 57 education loan camps. இன்னைக்கு நம்ம போட்டிங்களா எஜுகேஷனல் லோன் இதில் 40 ப்ரோக்ராம் நடத்துறதா சொன்னீங்க. நான் இந்த ஸ்டேட்டில் இண்டிவிஜுவலி ஐ ஹவ் கண்டக்டட் மோர் தென் 57 camps, அஃப்கோர்ஸ் with the guidance of all the district collectors, all the lead district managers, we could able to do it. We have connected all the institution in Tamil Nadu. 6080 லோனு போன மாசம் மட்டும் கொடுத்துருக்கோம். 6080 எஜுகேஷன் லோன் டு த டியூன் ஆஃப் 332 crores we have dispersed last month itself. அதே போல இந்த கலைஞர் காப்பீடு திட்டம்னு, கலைஞர் கைவினை திட்டம்னு ஒன்று இருக்கு, என்டர்பிரனர்ஸ் ஸ்கில் டெவலப்மெண்ட் சொன்னீங்க இல்லையா, அந்த ஸ்கீம்ல 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் 50,000 ரூபாய் மானியத்தில் கொடுக்கக்கூடிய கடனை கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல லாஸ்ட் வீக் ஐ ட்ரைடு. ஒரு வருஷமா அந்த டிஸ்ட்ரிக்ட்ல the achievement is only 670 loans only. But I conducted a review meeting with the bankers and involved the district industry center. Within 2 days, I could able to get a sanction of 547 loans. So இந்த வருஷத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 16,000 பேருக்கு மேல இது வரைக்கும் லேடிஸ் ஜென்ட்ஸ் எல்லாருக்கும் we have given a loan and we have to thank the Skill Development Corporation and EDI for giving a best training for them also. ஸோ இதை நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரியான ட்ரஸ்ட், இந்த மாதிரியான ஒரு சிலரை இன்வால்வ் பண்ணும்போது we can do wonders. இன்னைக்கு நான் I am giving you assurance. இன்னைக்கு வெட்டினரி காலேஜஸ் எந்த காலேஜ்னாலும் எடுத்துக்கினா I am going and begging. எப்போ உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா சொல்லு, நான் எஜுகேஷன் லோன் வேணும்னா சொல்லு, ஏதாவது டிசர்விங் ஸ்டூடெண்ட்னா சொல்லு, I will help. Just you coordinate. You take all, only agriculture college, veterinary college only you take. Any deserving candidates, I am telling you, I am assuring you here, any deserving candidate, you give the list, see that he is given a loan. Now I am giving you assurance. Same thing, if any deserving fellow to become a entrepreneur, you give me the list, we will make him a entrepreneur. அருமையான இந்த ஆரி அந்த பொண்ணை கூப்பிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டீங்கல்ல, இப்பயே சொல்கிறேன், ஒரு ஸ்கீம் இஸ் கோயிங் டு பி இன்ட்ரடியூஸ்டு அடுத்த வாரம். ட்வீஸ்னு ஒரு ஸ்கீம், தமிழ்நாடு உமன் எம்பவர்மெண்ட் என்டர்பிரனர் ஸ்கீம். இந்த ஸ்கீமில் 10 லட்ச ரூபா மேக்ஸிமம் லோனு வித் 2 lakhs சப்சிடி. இந்த ஸ்கீமை இப்போதான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்த வாரத்திலிருந்து அநேகமாக we are going to implement. அதில் எனி லேடிஸ் 18 years and above 55 years கீழே யாருக்காவது தொழில் ஆரம்பிக்கணும்னு ஆசை இருந்தால் they can start the loan with 10 lakhs with 2 lakhs subsidy. அந்த ஸ்கீமை இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். அதை விட பெட்டர் ஸ்கீம் நெக்ஸ்ட் வீக் இட் இஸ் கோயிங் டு பி டிஸ்கஸ்ட். டிஎன் அபெக்ஸ்னு ஒரு டிபார்ட்மெண்ட், அது ஒரு விங்கு செயல்பட்டு இருக்கு, தமிழ்நாடு அபெக்ஸ் டிபார்ட்மெண்ட், அதாவது அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட். அந்த டிபார்ட்மெண்ட் மூலமா இந்த வருஷம் கிட்டத்தட்ட more than 100 crores was allotted by the central government to the state government to implement it. அந்த டிபார்ட்மெண்ட்டோடைய வேலையே, அந்த ஸ்கீமே என்ன வரப்போகுதுன்னா ஃபுட் ப்ராடக்ட் தான். ஃபுட் ப்ராடக்ட் ப்ராசஸிங் சென்டர்ஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு பி அ பூம் டு தி என்டர்பிரனர்ஸ். நீங்கள் வெட்டினரி டாக்டர்ஸ் ஆர் வெட்டினரி பீப்புள் when you are very closely contacting with the farmers, those who are having livestock, definitely they can start a food product processing units. அந்த ஸ்கீம் ஒன்று இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. அந்த ஸ்கீம் ஆல்சோ இட் வில் பி வெரி பிக் ஹேண்டி ஃபார் யூ டு டூ தி ஸ்கீம். ஸோ மை ஒன்லி ரிக்வெஸ்ட், லாட் ஆஃப் ஸ்கீம்ஸ் ஆர் தேர், லாட் ஆஃப் திங்ஸ் வி கேன் ஹெல்ப். ஒன்லி திங் ஆஸ் மிஸ்டர் அம்பலவானந்த் டோல்டு, த யூனிட்டி இஸ் நாட் தேர். நான் இண்டிவிஜுவலாக இப்போ நான் கிளைம் பண்ணிக்கிறேன், நான் இவ்வளோ லோன் கொடுத்தோம் அவ்வளோ லோன் கொடுத்தோம் நான் கிளைம் பண்ணிக்கிறேன். சப்போஸ் டுமாரோ கவர்மெண்ட் ரிமூவ்ஸ் மீ ஃப்ரம் தி பொசிஷன், day after tomorrow whether this will continue, that is the biggest question. ஏன்னா 2007 ஈரோட்டில் இருக்கும்போது உதயசன் சார் நானும் கொடுத்த அந்த ஸ்கீம் 2008 பிறகு கண்டினியூ ஆகலை பிகாஸ் த வேரியஸ் ரீசன்ஸ். பட் இன்னைக்கு மறுபடியும் கண்டினியூ ஆகுது பிகாஸ் ஆஃப் த இண்டிவிஜுவல், பிகாஸ் he is making a team to implement. So the team will going to get the things done.
the team will going to achieve a lot of things. I am only assuring you. நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்ல வரல. நான் செய்யறது உங்களுக்கு சேரிட்டியாகவும் நீங்கள் திங்க் பண்ண வேண்டாம். இட் இஸ் மை ரிக்வஸ்ட், ப்ளீஸ் யூஸ் மீ. ப்ளீஸ் யூஸ் மீ பிகாஸ் இட் இஸ் கோயிங் டு ஹெல்ப் மீ ஃபார் மை ப்ரொஃபஷன் ஆல்சோ. ஏன்னா உங்கள் மூலமாக ஒரு 1000-2000 எஜுகேஷன் லோனுக்காக ஸ்டூடெண்ட்ஸை ரெஃபர் பண்ணிங்கன்னா ஐ எம் ஹாப்பி. உங்கள் மூலமாக ஒரு 2000 என்டர்பிரனரை இன்ட்ரடியூஸ் பண்ணிங்கன்னா ஐ எம் ஹாப்பி. ஸோ ஐ எம் மேக்கிங் யூஸ் ஆஃப் திஸ் மீட்டிங் and this gathering and a new set of friends for helping the society in whatever way in the possible ways. Thank you for the opportunity. Respected dignitaries in the dais, Dr. Anand, Dr. Vijil Anbaya, and my dear Hurricane Vets. It's really a great thing to be here in front of you all, because as we, Mr. I forget his name, Vanangambudi was saying, it's always easy for us to say, well, we can't do it, you all have done it, and it's a great something which nobody can even imagine about. I remember my classmates, we tried something like this. In fact, everybody was willing to give lots of money. Then I said, if you're going to give money, when money comes into place, you have to form a trust. And immediately everybody backed out. Because along with that, being a trust, there's also a lot of responsibilities, isn't it? Nobody wants to take responsibility. So with that, it kind of got over and nobody spoke about it. But one thing great about my classmates is that for any kind of fund, we are all there. It's not just 30%, almost 80% will be there. So at least that in that way, we are close together. I really am interested in what you all are doing, because most of the time, it's not an easy job getting people together, making people to work, and then the integrity of the organization is something which is very, very important. Whether everybody is compassionate is another thing which you have to think of. And then moving forward to do it. And when I was watching this Dr. Vijil Anbaya coming out with all the different projects that you all have completed, it is amazing. And I'm really happy that you all have done so much for all sorts of people. It's not just on the education side, it's also on the farming side and so many other things, which is very interesting, particularly that small girl who came doing Ari work. Ari work is not an easy work at all. And to see a small child being able to do it is fantastic. And I really thank Hurricane Vets for opening our eyes to so many things which we have seen. As Mr. Ambalawanan was saying, it is us, we have to take the responsibility in everything. Like for example, where in Besanagar we see lots of dogs and people are quite worried about the fact of rabies. Many of them don't even know much about rabies. Now, as far as possible, I try to give them the vaccination as many dogs as we can. But I notice that these dogs are very intelligent, because as soon as the truck comes to catch them, you won't see even one dog there. Throughout, you'll be seeing so many dogs. And I was shocked. I was sitting there and I suddenly realized there were no dogs and the truck was passing by. And immediately after it passed, all the dogs came back. So it's not going to be easy to catch these dogs. So I think that we have to work out something to help with regards to this rabies business. And it's getting to be really difficult also. What I would like to say is that you're starting this as a committed service is wonderful. And I really wish that you'll continue on with this, because 10 years is not a small period. 10 years is quite a long period for you all, what you all have done. So earlier, in fact, when someone starts something like this, it tends to fizzle out because
slowly people will start moving out because they don't want to get involved in this. But the fact that you all have stood the test of time for 10 years and are still going ahead with it is awesome. It's really awesome. And I wish that this vision of yours, serving better life to mankind through empowerment, this has caused a lot of happiness for a lot of people. And that is what is very important, particularly when you go to the village sites. I think you all must have known by now, they are so innocent. They don't know most of the things that you are trying to even explain. They will not understand. And when you go for, give them some help, it is like God coming and helping them. So this is something which is very important. But when I think of students particularly, that's something which is very close to my heart. Because once in college, I was giving the practical notebooks to the students. And everybody took it. One boy said, "No, madam, yanakku ipa vendadu." So I was wondering what it is. I said, "Why?" Then he just told me, "Amma vandu village la vandu ellarku thuni thavchi kuduthittirukanga. Ipo amma vandu sogam illama irukanga. So I don't have the money to give it to you." This was the situation of a boy who is in a professional college. And I just handed over the book to him. I said, "You take it. It doesn't matter." And throughout, I was keeping a watch on him to such an extent where he got into some trouble and he went and met the dean. And the dean was asking him, "Do you have anyone to help you?" Immediately, the first thing he said was Dr. Asha. She is there to help me. But that is, as someone had said, it's a random thing which happens. It's not something which you can do for everybody. But y'all can see the number of people. You say you go to a college, you know who are the ones who need help. It's not just one person or 2%. There are quite a few. And I realized that y'all have done 34% only on this education side, taking care of student welfare. And that's wonderful. So I really wish that you could continue with this and think more on with veterinary and many other colleges also, because there was another case like this where one student girl wouldn't come and write her exams. Every time we'll go running to search for her and we won't catch her. And we were wondering what is happening. Then we found out that this girl's parents were on the street. They didn't even have a house to stay. And then we realized, how can this girl study in a situation like this? The mother and father were called and the mother came and fainted there because she hadn't had food for 2 days. Then what some of us did, of course, again, it's a random thing. It's not something which everybody does. We all got together, got some money and built a house for them. There was a small piece of land. See, they built a house for the girl's parents, and immediately we saw the change in that girl. She started studying and studying really well. And immediately she got into a veterinary service and she's doing extremely well now. Now, these are some of the few rare things which you come across and you happen to know because you are concerned about that student. But again, this is random. But if you all come as a group like this, a charitable trust, then you all get to know about more people and you'll be able to handle them better also. So I thank you for all the great and wonderful things you all have done. Being the last speaker is very difficult, particularly after a great speaker like Mr. Vanangamudi. Okay. And I was telling what is there for me to talk. There's nothing more to speak at all because everybody has given their thoughts to the whole idea about this. I want to wish you all the very best. You all have done really great things. And it's so nice to know that as my students, because I was meeting a lot of my students today, and I think I've taught you all for about 2 or 3 years. How many years? 2 years. 2 years. It's nice to know this, that you all have done so much. Thank you. Very glad to introduce Ineshree. அதில் என்ன ஏன் இனியஸ்ரீ அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் எங்கள் அம்மா கூட நானும் சேர்ந்து செய்யணும் அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட். அவங்க ஆரி பண்ணும்போது எனக்கு அந்த ஒரு வீடியோ இருந்துச்சு, அப்படி எங்கேயோ பார்த்துட்டு பண்ணுறாங்க.
ஃபாஸ்ட்டாக என்ன ஒரு இன்வால்மெண்ட் அண்ட் டேலண்ட். ஃபர்ஸ்ட் பேட்ச் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் டாக்டர் அனு ஐஏஎஸ் அவங்க மூலமாக சர்டிஃபிகேட் கொடுத்தோம். செகண்ட் பேட்சுக்கு எங்களுக்கு வந்து பெரிய அளவில் பண்ண முடியல. ஷி வாஸ் டெல்லிங் டு ஹர் வில்லேஜ் ஹர் ஃப்ரெண்ட்ஸ் that I am going to receive a certificate from the collector, but unfortunately we couldn't do it. So we don't want to discourage this girl. So we invited her and we are going to honor this girl in this forum. That is the purpose behind introducing Anishri. Okay? Nalla pandriya? The best and beautiful things in the world cannot be seen or even touched. They must be felt by heart. Thank you is one such prayer among them. I consider it a great privilege to propose a vote of thanks to all the dignitaries who have witnessed the 10th anniversary of Hurricane Vets Charitable Trust as a memorable and successful event. Today, my words are not enough to express the gratitude. On behalf of our Hurricane Vets Charitable Trust, I would like to thank wholeheartedly our Chief Guest, Thiru R. Ambalawanan, Director EDI Institute Tamil Nadu, who readily accepted our invitation and graced the 10th anniversary function. Thank you very much, sir, for having graced this function in spite of busy schedule. I would like to thank Dr. R. Narendra Babu, sir, our beloved Registrar and Vice Chancellor in charge, Tamil Nadu Veterinary and Animal Sciences University, for having attended this function and delivered the guest of honor address. Thank you very much, sir. Thanks are due to Thiru J. Vanangamudi, Senior Advisor, Credit Facilitating MSMEs of TN and CEO of JV Academy and JV Associates Coimbatore, who came the long way from Coimbatore and graced this occasion. Thank you very much, sir. Thanks are due to our beloved retired Professor of Poultry Science, MVC Chennai, Dr. R. Asha Rajani Madam, who delivered the guest of honor address. Thank you very much, Madam. இந்த விழாவில் ஜூட் பேக்ஸ் வழங்கிய ராம் ஹேச்சரிஸ் வெள்ளூர், மக்ஸ் வழங்கிய டாக்டர் ராமசாமி சிதம்பரம் நாகர்கோயில் அண்ட் பயணிதரன் அவர்கள் எழுதிய விதையெல்லாம் மரமாகும் அல்லது கற்பது எப்படி மற்றும் அந்திமலை இளங்கோவன் எழுதிய கனவு படிக்கட்டுகள். இந்த புத்தகங்கள் வழங்கியவர்கள் டி. விஜயலட்சுமி, சி. விஜயபாஸ்கர், ஏ. பாலாஜி, கே. வேணுகோபால் அண்ட் சிஜே கார்த்திக் குமார். அந்திமலை மாத இதழ் வழங்கிய நிறுவனர் கோபா ஆனந்த் அவர்களுக்கும் நன்றி. I have to say special thanks to our sponsors, educational sponsors, co-sponsors of all the 144 projects: TNPL, Tamil Nadu Newsprint Limited, Provet, Iris, Timova, Srinivasan Services Trust, Tirumala Dairies and Nutricon Limited. And I would like to say thanks to special invitees Dr. S.R. Srinivasan and auditors Madan Gopal, retired IAS Mr. Swaran Singh, and I would say special thanks to volunteers associated with all the projects of Hurricane Vets Trust as coordinators. I would like to thank wholeheartedly the Dean Madras Veterinary College and student volunteers from Madras Veterinary College, and also other volunteers who helped in organizing this function from various organizations where we work. And I would like to thank press people and also Tamil Virtual Academy Institute. Our sincere thanks are also due to all the Hurricane Vets present in this function. A wide round of applause and thanks to all the participants who made this event a memorable one. Finally, I would like to thank all of you present here for making the time to be with us today and helping us to make this event a grand success. Thank you, one and all.